அண்ணா எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணே. ஓ ஹாய் சொல்லுமா. ஹாய். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த விழால நானும் பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவரு நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவா நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அது ஏவியில கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாங்க. 30 வருஷம் இல்ல 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்க எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயலா காலேஜ்குள்ள அங்கதான் எங்க நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ எவ்வளோ மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்ல இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானா ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவா இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடியே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனா ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியோர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளவு நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இருக்கனாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேல போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ள என்னைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நம்பர் 1 ஆக்டரா, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டரா அவர் வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமா, ஒரு காட்டு மரமா நிக்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? சோ அவர் வந்து எவ்வளவு இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யறாருங்கிறது எனக்கே வியப்பா இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியா இருக்கிறாரு, அதனால நான் ரெகுலரா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளவு யோசிப்பாரா, இவ்வளவு பண்ணுவாரா, இவ்வளவு நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லயே வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பாக்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் தான் ஸ்லோவா பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவரு வந்தோம்னா அது ரெடியா Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் மறுபடியும் சொல்றேன், மிகப்படுத்தி பேசல. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்றேன், அதே வைராக்கியம், அதே டிட்டர்மினேஷன் தான் நான் இங்க இவர்கிட்ட நான் பாக்குறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 2010 தானே சார், ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஃபேக்கல்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க, வெறும் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தந்து, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னை சமர்த்தா தான். அதுக்கு காரணம் சாரோட வைராக்கியமும் அவரோட குரோத்தும் அவரோட கடவுள் நம்பிக்கையும் தான். இந்த கடவுள் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அந்த பெத்தவங்களோட கனவை அவர் நிறைவேற்றுறாருல்ல, அப்போ அந்த பெத்தவங்களோட பிளெஸிங் எல்லாமே இங்க வரும்ல. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. பெரியவங்களோட பிளெஸிங்ஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளை விட யார் பெரியவங்க நம்ம நினைச்சிட்டோம்னா அன்னைக்கே நம்ம கீழே விழுந்துட்டோம்னு அர்த்தம். அது வந்து இப்ப சார் பெரிய ஆள் தான், சொசைட்டில நிறைய காலேஜ்லாம் வச்சிருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு தான். ஆனா அங்க ஒரு ஏழை,
ஒரு சாதாரண ஒரு ஏழை பேரண்ட் வந்து மனசார மனசு குளிர்ந்து அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும், இங்க 10 மடங்கு அந்த பிளெஸிங் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் தான் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எப்படி அந்த முதலமைச்சர் கிட்ட நான் அந்த ஒரு வைராக்கியமும் டிட்டர்மினேஷனும் பார்த்தனோ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். இன்னைக்கு அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிற்ப கலை விழா நான் சொன்ன மாதிரி முதலமைச்சரோட குரோத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமா செதுக்கி உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ண போறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால தயவு செய்து எல்லாரும் அதை அழகா கேப்சர் பண்ணி அதை அழகா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்ல, கம்ப்ளீட் இங்க இருக்கிற சென்னை சமிர்தால இருக்கிற ஃபேக்கல்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதுல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெத்தவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்கு. என் பசங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. எப்ப போன் பண்ணாலும் சிற்பம், அது அந்த வேலையா இருக்கிற அம்மா, அந்த வேலையா இருக்கிற அப்பா, அந்த வேலையா இருக்கிற தாத்தா, அந்த வேலையா இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ என்னதான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும், அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும், அந்த அக்காங்களுக்கும், அந்த தம்பிங்களுக்கும், அந்த தங்கச்சிங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு இது நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மேடம் ஃபாஸ்டா பேசணுமா? நான் பேசுறேன், பேசும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? பேசி முடிச்சிட்ட பிறமும் கை தட்டக்கூடாது. இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல? நான் பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்பதான் எதுவுமே புரியாது. ரெடியா? அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஆனா இது சென்னை சாமர்த்தாக்க கரெக்டா சிங்க் ஆகும்னு நான் நம்புறேன். பேசலாமா? அண்ணே என்னண்ணே எங்கண்ணே வந்திருக்கோம்? நம்ம யாராச்சும் தவறிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்குண்ணே, சந்தோஷமா சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்துல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சஞ்சீவ். ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதா? தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோட இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ் அப்படின்னு சொன்னேன். இப்ப சொல்ற புரிதான் பாருங்க. தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகுதி பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். கல்னரி ஒலிம்பிக்லயே கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் இன்டெப்த்தாக எடுத்து இந்த டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 2 hours. 2 ஹவர்ஸில் இது ஒரு 7 மணி நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு அந்த ஐஸில் சில காம்பனன்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவிக்கேங்கிறத 2 ஹவர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி தெரியுது அவங்களுக்கு, அது என்ன எதில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? தெர்மாக்கோல் இல்லை, எள்ளில் செஞ்சுருக்கு. எள்ளு, பியூர் எள்ளுல ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி ஒன்னொரு நெல்லா ஒவ்வொரு எள் தெரியலையா? எள் அது ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி அவ்வளோ நுட்பமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி. அது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தளபதி எப்ப உள்ள என்ட்ரானாரோ நாளைய தீர்ப்புல என்ன பண்ணாருன்னா 1992 என்ட்ரானார். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94ல ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95ல, அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 96ல, நேருக்கு நேர் 97ல அந்த கேரக்டர் அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அந்த படத்துல நடிக்கும் போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டர் நடிச்சாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97ல, காலமெல்லாம் காத்திருப்பேன், அதுல இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனிஒன்? அவருடைய இளமை காலம். பால் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், செந்தில் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அண்ட் உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கங்க்ராட்ஸ் டு யூ டு சார். உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது வந்து சாதாரண விஷயம், நம்ம பார்க்கறதுக்கு வேணா என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது, ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்ல வந்து கல்னரி காவிங்க்கு வந்து அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமா எனக்கு சார் சொல்ற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்களை நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா பெருசா கை தட்டுங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல அந்த போன ஜெர்மனி தானே, ஜெர்மனில வந்து எவ்வளவு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் வந்து எவ்வளவு விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வீணாக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு அதை ஃப்ரூட்ஃபுல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மனசார நான் சொல்றேன், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இந்தியாக்காக வாங்கின ஒரு கோல்டு மெடல். இதே வந்து ஒரு அத்லீட்டோ ஒரு ஹை ஜம்ப்லயோ ஒரு லாங் ஜம்ப்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கேம் டென்னிஸ்லயோ இதுல ஒரு கேம்ல வந்து கோல்டு மெடல் வாங்கினா நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்துலயும் போட்டு பெரிய விஷயம் ஆக்கியிருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆர்டிகல் ஆக்கியிருப்பாங்க. ஆனா கல்னரி காவிங்ல மட்டும் அது ஏன் அப்படி ரெகக்னைஸ் பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இப்போ அந்த பொறுப்பு உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட் பிரஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க. நீங்க நினைச்சால் முடியும். இதையும் ஒரு ஆர்ட்டுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒலிம்பிக்ல போய் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டுல வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது சென்னை சமர்த்தால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டியது உங்க கடமை. ஒரு ஜேர்னலிஸ்டா இது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை. நான் வந்து வெறும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல ஜெயிச்சவங்களை மட்டும் தான் போடுவேன் அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது நம்ம சும்மா விட்டுருமா? நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம ப்ரமோட் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான் நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்க நினைச்சிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம இந்தியா பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஸோ அந்த மாதிரி நினைச்சு நீங்க இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், இது சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து இதை நல்லா ப்ரமோட் பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புறேன்னா, எல்லாரையுமே நான் நம்புறேன்னா. ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த சிற்பம் வாட்டர் மெலன்ல பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் மெலன்ல பண்ணும்போது அது எனக்கு அது ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. பட் எனக்கு மண்டை கெட்டின வரைக்கும் நான் சொல்றேன், வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்டான விஷயத்துல நம்ம கார்விங் பண்ணும்போது உள்ள இறங்கிடும். ஸோ அந்த வாட்டர் மெலனை ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இப்போ அதை தொட்டு பார்த்தா அவ்வளோ ராக் ஹார்டா இருக்குது. அது என்னன்னு கேட்டா ஐஸ்ல வச்சிருக்காங்க. ஐஸ்ல வச்சு அதை நல்லா ஹார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிற்பத்தை அதை பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து இப்போ ஏசியில வைக்கும் போது அது அப்படியே நிக்குது, ஸ்ட்ராங்கா நிக்குது. பட் அந்த அந்த வாட்டர் மெலன்ல அந்த கார்விங் பண்ணும்போது எவ்வளவு எஃபர்ட் இருந்திருக்கும், டே அண்ட் நைட். இப்போ இங்க இருக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரா 12 பேரா 13 பேர் 13 பேர் இருக்காங்க இந்த டீம்ல. இந்த 13 பேர் 69 விஷயங்களை பண்ணோம். பிளஸ் அந்த நடுவில் இருக்கிறதையும் பண்ணோம், விசிலையும் பண்ணோம், அந்த மயிலையும் பண்ணோம்னா எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க டே அண்ட் நைட் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அண்ட் கார்விங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் an ordinary art, it is something very very special, I would say, because it is not in everybody's hands. It cannot fall into everybody's hands. It has to fall into very rare hands. அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த காவிங் சிற்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து இந்த பசங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப சின்சியரா நம்புறேன். ஏன்னா இந்த பசங்க வந்து இந்த காவிங் ஒவ்வொன்றும் பண்ணும்போது 69 படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயம் 68 அந்த ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, டே அண்ட் நைட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, தூங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது வந்து சும்மா ஒரு சிற்பம், அது ஒரு கார்விங் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறதோட இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிரேட் எஃபர்ட் கைஸ், ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது. அண்ட் சும்மா சாதாரணமா ஒரு கார்விங்லயும் வந்து அந்த படத்தோட பேரை மட்டும் அவங்க போடல. அந்த படத்துல முதலமைச்சர் என்ன கெட்டப்ல இருப்பாரோ அந்த கெட்டப்ப தான் அவங்க கார்விங்கா பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் அவர் வேற வேற கெட்டப்ல இருந்திருக்காரு.
ஸோ அந்த கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்றதுங்கிறது அது தட் இஸ் ஆல்சோ அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ அண்ட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசுல இவ்வளவு சாதிக்கிறாங்க, கோல்டு மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த பாப்பாலாம் பாருங்க, அது கையா இல்ல மெஷினான்னு கூட தெரியல. 1 ஹவர்ல வந்து 76 பண்ணியிருக்குதான். அப்போ 76வது 90வது ரிபப்ளிக் டேல வரும்போது என்னமா பண்ணுவேன்? ஸோ 76th ரிபப்ளிக் டேக்கு 76 காவிங்ஸ் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்க அதெல்லாம். இந்த வயசுல அதெல்லாம் சாதிக்கிறது, இந்த வயசுல ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு இந்தியா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்க பேர் வருதுன்னா இந்த சின்ன வயசுல, இதோட சின்ன வயசுல தான் வந்திருக்காங்க. பட் இந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஒரு சின்ன கேள்வி மட்டும் சஞ்சீவ் சார். ஆக்சுவலா நான்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா புரட்சி அப்படிங்கிறத நான் வந்து வரலாறுல படிச்சிருக்கேன். பகத்சிங் இந்த புரட்சியை பண்ணாரு, அந்த புரட்சி பண்ணாரு. ஆனா இன்னைக்கு ரியல் புரட்சி உலகத்துல நாமெல்லாம் இருக்கோம். ஒரு மௌன புரட்சி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, லஞ்சம் இல்லாத, நினைச்சே பார்க்க முடியாத, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்ன புல்லரிக்குது. அதை பார்க்கும் போதே என்ன பார்த்தா, நீங்க சொன்ன மாதிரி முதல்வன் 2.0 சொன்னீங்க, நான் சர்க்கார் 2.0 அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மோமெண்ட் இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பூராமே இதை எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிர்வாகத்தை இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்றாங்க. இந்த மொமெண்ட்டை பத்தி உங்க ஒப்பீனியன்? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இது என்ன ஆரம்பிச்சாங்க, இதை பத்தி உங்களுடைய சில சிந்தனை. சார் சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்களா சார்? மாட்டியே விடல சார், பயங்கரமான ஆளுங்க சார், இவங்க டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமா இருக்கு, ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஆனா நான் வந்து நண்பனா பேசல, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையா பேசுறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும் போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பாக்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அடுத்தது, ராத்திரியோட ராத்திரியா என்ன நடந்துச்சு. அன்னைக்கு திடீர்னு காலையில நியூஸ் போடுற, ராத்திரியோட ராத்திரியா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க. கேட்டா அது வந்து சைலண்ட் ரேடா, அது வந்து யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணா அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாம கொள்ளாம திடீர்னு நைட்ல வந்து ஒரு ரைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு எப்படி சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடைச்சு, எத்தனையோ தடைகளை உடைச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி அவங்களோட பெரிய ஆளா வரணுங்கிறது சினிமால எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்க வந்துட்டாரு. நான் கிட்டத்தட்ட அங்க வந்துட்டாருன்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலா வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்ல இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்க சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்க சாதிக்க தெரியாதாங்க, அங்க வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்க ஜெயிக்க தெரியாதா, அங்க தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்க தடைகளை உடைக்க தெரியாதா, அங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா. எல்லாம் ஒண்ணுதான். இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை சமாளிச்சு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையா, ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியா எனக்கு இருக்கு. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அதை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்கறாங்க. ஸோ நிச்சயமா அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்திலயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசா இன்னும் 100% 200% அவங்களை திருப்திப்படுத்துற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவாரு அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாம அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவாரு உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போறீங்க, உங்க குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேல தமிழ்நாட்டுல வரும். சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்றது, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூர்ல வந்து தைரியமா இருக்கலாம். ஏன் சொல்றாங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனா தைரியமா வெளியில நடந்து போலான்னு? ரொம்ப அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து சேஃப்டி இருக்குது. இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பார்வையில நான் பாக்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். அண்ணே என்னமோ கேக்குறீங்கண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. சாரை கேக்குறீங்களா? ஓகே.
இல்ல இது பிரஸ் மீட் இதோட முடியுது. இதோட முடியுது. ஒரு விஷயம், அதாவது பிரஸ் மீட்டுங்கிறதே தெரியாம நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, தான் பிரஸ் மீட். ரைட், ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆக்சுவலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய டிவிகேயோடைய தேர்தல் வாக்குறுதியில முதல்வர் விஜயோடைய தேர்தல் வாக்குறுதி நிறைய, அதுல முக்கியமானது சார், ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இந்த தேர்தல் வாக்குறுதி மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மாநிலமா மாறுறது மட்டும் இல்ல, எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல 5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு ஸ்கில்ல கொடுத்து 8தோ 10தோ வாட் எவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு 5 லட்சம் பேருக்கு ஸ்கில், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஸ்கில்ல கொடுத்து 15,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது நடந்து முடியும் போது தமிழ்நாடு, நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இல்ல, சிங்கப்பூருக்கே தமிழ்நாடு தான் முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நடக்கும். நாங்க அதுல ஸ்கில்லையே தான் எங்களுடைய லைஃப் பூராமே, எங்களுடைய சுவாசம் எல்லாமே ஸ்கில் தான் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துல 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ற விஷயத்துல, வேலை வாங்கி கொடுக்கிற விஷயத்துல, மாசம் 15,000 ரூபாய் சேலரியா கொடுக்கிற விஷயத்துல நாங்க இணைஞ்சு செயல்பட ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறத சஞ்சீவ் சார் மூலமா இதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சஞ்சீவ் சார் அதெல்லாம் தட் இஸ் டிஃபரண்ட். நான் என்னுடைய ஸ்கில்ல பத்தி தான் சார் வந்திருக்காங்க. உங்க மாணவர்கள் ஃபுல்லா ஃப்ரீயா 2-3 பசங்களுக்கு ஃப்ரீயா காசு கம்மி பண்ணியோ இல்ல இது பண்ணியோ இது பண்ணுவாங்களா சார்? நான் 100 பேருக்கு வருஷம் என்ன பண்றேன்னா ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க போறாங்கல்ல ஒரு கல்னரி ஒலிம்பிக்ல போயிருக்கிறது ஆரம்பிச்சு ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே மேனேஜ்மெண்டோட செலவு. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. நான் சொல்றேன் உண்மை சார். இது டோட்டலி 4 பேர் ஜெர்மனி போயிட்டு வந்தாங்க. 4 பேர் ஜெர்மனி போயிட்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. பட் எல்லா செலவும் சார்ட்ட எடுத்துனாரு. நான் போய் சொல்லலாம், எதிர்க்க பசங்க பசங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். போயிட்டு வர செலவு வந்து எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. டோட்டல் எனக்கு வந்து 11 lakhs கொடுத்தாங்க. இது போய் இல்லை உண்மை பசங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அதாவது இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி யாரெல்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்க பணத்தால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால நாங்க என்ன பண்றோம்னா, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம். அதுல மாசம் 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது. நாங்களும் சொல்றது இல்ல, இதெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றது இல்ல. நீங்க சொன்னீங்க இதுல யாருக்காவது ஃப்ரீயா கோர்ஸ் கொடுப்பீங்க, அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பாத்துக்கிறோம். டிராவல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஃபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நான் எல்லாத்தையும் என்னன்னா 500 பேருக்கு மேல நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஃபீஸுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வெளிப்படையா சொல்றது இல்லை, அவ்வளவுதான். பசங்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, பசங்க இன்னைக்கு ஆள போறான் தமிழன். உலகம் பூரா சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெருமை. அப்படி வரும்போது அதை மட்டும் தான் நம்ம ப்ரோமோட் பண்றோம். தேங்க்யூ. சஞ்சீவ் சார். சார் ஒரு கேள்வி சார், எங்க நண்பரா இருக்கனால கேட்கிறோம். விஜய் சார் வந்து பொலிட்டிஷியனா இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் கோட் வேற மாதிரி இருந்தது, ஒயிட் இது மாதிரி. சிஎம் ஆன பிறகு அந்த கோட் இதுக்கு மாறிட்டாரு. அது என்ன காரணம்? ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்? அப்படிலாம் ஒரு காரணம் இல்ல சார். அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவ்வளவுதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு சிஎம் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? அவரு வராரு, அவ்வளவுதாங்க. சஞ்சீவ் சார், இப்போ உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்ப மினிஸ்டரும் ஆயிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிக்காம போயிட்டோமே, நம்ம ஒரு மினிஸ்டர் ஆகாம போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? இல்ல சார், நான் அது கேட்கவும் இல்லை, நான் அந்த சைடு நான் போகவும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்கறாரு. ஸ்ரீநாத்துக்கு அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் பிளஸ் அவர் தூத்துக்குடியில தான் பிறந்தாரு வளர்ந்தாரு. ஸோ தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ல அவர் ஆக்சுவலா ஸ்ரீநாத்தே ஆரம்பத்துல வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்த வாய்ப்பு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணாரு. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் வந்து மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு. நீங்க விஜய் சார் கேட்டிருக்கீங்களா? இல்ல இதை பத்தி எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி பேசிருக்கீங்களா? அவர் ஏதாச்சும் உங்கள்ட்ட ஃப்ரெண்டா கேட்டிருக்காரு? இல்ல சார், ரெண்டுமே இல்லை. சார், உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குலயோ இல்ல ஒரு ராஜ்யசபா எம்பியோ பதவி கொடுத்து ஆதாரம் அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னாருன்னா அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? இல்ல நீங்க வேற யாராவது சிபாரிசு பண்ணுவீங்களா? சார், இது வந்து ஒரு டக்குனு பெரிய கேள்வியெல்லாம் கேட்டீங்க சார். இல்ல, இது வந்து அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு சார். இப்போ நான் அதை பத்தி நீங்க சொல்லிதான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா. நான் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை சார்.
அந்த நேரம் வரும்போது பார்ப்போம் சார். சஞ்சீவ் சார், இப்ப விஜய் சார் வராத ஈவெண்ட் எல்லாம் வந்து இனிமே உங்களை பார்க்கலாமா? ஐயோ, யார் அந்த பெரிய மனுஷன்? என்ன ஒரேடியா 35 வருஷம் நட்பையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க போல இருக்குதே. இல்ல சார், அது நட்புக்காக சொல்றேன் சார். விஜய் சார் வராத ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம போக முடியாதுங்க. அவர் வேற. என்னன்னா, என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது வந்து அவர் போகாத ஈவெண்ட்டுக்கு சரி இவரை கூப்பிடுங்க சார், பெரிய வார்த்தை சார், நட்பு க்ளோஸ் ஆயிடும் சார், சொன்னாருங்க. என்ன கூப்பிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் போவேன், அவ்வளவுதான். நன்றி. அண்ணா, ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க. ஏதாச்சும் லேட் ஆயிருந்தா ரொம்ப சாரிண்ணே. எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ஒரே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். இந்த ஈவெண்ட்ல ஜெர்மனில இருந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு சீஃப் கெஸ்ட், மலேசியால இருந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசுவாங்க. 1 minute மட்டும். Do you want to go first? Then? Hello, just a few words. My name is Mario. I'm from Germany, from Hamburg. Perhaps you know Hamburg. Anyway, you asked me earlier on, Mr. Sanchez, whether I know any Tamil. I have learned one word. Vanakkam. So that's the only word I learned. Anyway, thank you very much. I'm very, very impressed with the reception here. I'm very impressed with the facilities here. And I'm very impressed with the, I don't know, I have a lack of words, but the carvings, that's the word. Yeah, very impressed. Thank you very much to Mr. Bumi for inviting me. And and I must say, I'm very impressed with the students. They're very friendly, very eager, very keen. I'm looking forward to sending them to Germany to work. If you have any questions, please let me know. I might be able to. Oh, okay. Yeah, well, anyway. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இங்க வந்திருக்கிற பத்திரிகை, பாட்காஸ்ட் மீடியா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஓகே, இது வரைக்கும் எங்க கூடயே இருந்தீங்க. சென்னை அமிர்தா கூடயே இருந்தீங்க, இதுக்கு மேல கூட இருப்பீங்க. சென்னை அமிர்தா வந்து இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னு நினைக்காது, இதுதான் ஆரம்பம். ஓகே, நாங்க இந்த தொடக்க நோக்கமே நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றது, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இதை தொடர்ந்தது. இது வரைக்கும் அதே ஆப்ஜெக்டிவ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப 1000 பேர்னா அது லட்சக்கணக்காக மாறணும். அப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்க மூலியமா தான் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் அந்த நியூஸ். இப்ப ஜெர்மனில இருந்து வந்திருக்காரு. ஏன்னா வந்திருக்காருன்னா நம்ம மாணவர் வந்து பார்த்து அவரே பிடிச்சி போயிட்டாரு. ஐயோ, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தி பெஸ்ட் இந்த வேர்ல்டு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த வேர்ல்டு சொன்னாரு என்கிட்ட. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. அடுத்து ஜெர்மனுக்கு போறதுக்கு நிறைய பேர் தயார் பண்ண போறோம். அவங்க ஜெர்மனில் போய் வேலை செய்ய போறாங்க, சுவிட்சர்லாந்து வேலை செய்ய போறாங்க, ஆஸ்திரேலியா வேலை செய்ய போறாங்க, யூரோப்ல போறாங்க. தேங்க்யூ. மீடியா மக்கள் சார்பா நம்ம மதிப்புக்குரிய சஞ்சீவ் சாரை கௌரவப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க சார்பா எங்களுடைய சார்பா சாரோடைய போட்டோ பதிச்ச Yes, sir.